கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். லூக்கா அதிகாரம் 8 வசனம் 22, 23, 24. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமுடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பிரயாணமாக ஒரு படகுல ஏறி போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க போகிற வழியிலேயே ஒரு பெரிய சுழற்காற்று உண்டாகுது. அந்த சுழற்காற்று உண்டான உடனே அவங்களுடைய படகுல அந்த தண்ணி எல்லாம் நிறைந்து கொண்டு இருக்கிறது. இந்த காரியம் அந்த சீஷர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மரண பயத்தை உண்டாக்குது. அந்த பயம் வந்த உடனே அவங்க ஏசப்பாட்ட போய், இயேசுவே ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஏசப்பாவை எழுப்புறாங்க. ஏசப்பா எந்திரிச்சு அந்த காற்றையும் அந்த ஜலத்தின் கொந்தளிப்பையும் அவர் அதட்டுகிறார். உடனே அவைகள் நின்று போயிட்டு ரொம்ப அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்துல சீஷர்களை பயன்படுத்தினது அந்த ஜலமும் அந்த சுழற்காற்றும் அந்த கொந்தளிப்பும். அதை இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார்? அதட்டுகிறார். உடனே என்ன ஆகுது? அமைதல் உண்டாகிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலையுமே இயேசுவானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம போகிற வழியில நம்ம வாழ்க்கைக்கான, நம்ம எதிர்காலத்துக்கான, நம்முடைய தேவைகளுக்கான பயத்தை ஏற்படுத்தலாம். நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒண்ணுதான். நம்ம அந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து நம்ம எதெல்லாம் நம்மளை பயன்படுத்துகிறதோ அதை அந்த இயேசுவின் பாதத்துல போய் நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, அவர் நமக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாயிருப்பார். இயேசுவானவரால இந்த காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டி அதை நிப்பாட்ட முடியும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உண்டாகிற அநேக பயத்தையும் அவர் அதட்டி அதை அப்படியே அமைதலாய் மாற்றுவதற்கு அந்த இயேசுவானவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அந்த தேவ சமூகத்துல அந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய எல்லா காரியத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அந்த இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஒரு சமாதானமான வாழ்க்கையில நம்மை நிச்சயமாக நடத்துவார். இதை நாம் தியானித்து அவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமே. ஆனால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம்.